நம்ம மனுஷங்களோட புத்தி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பொருள வாங்கணும்னா, அது எக்கச்சக்கமான குவாலிட்டி செக்ஸ், எக்கச்சக்கமான விஷயத்த யோசிச்சு முடிவெடுப்பேன். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு செருப்பு வாங்குறோம்னா கூட, நம்ம குடுக்குற காசுக்கு அந்த செருப்பு ஒர்த்தா? நம்ம போடுறது நம்ம காலுக்கு நல்லா இருக்குமா? குவாலிட்டி எவ்வளோ நாள் வரும்? எவ்வளோ வருஷம் உழைக்கும்ன்றத பார்ப்போம். அதே நம்ம ஒரு ஓட்டு போடணுன்னும்போது, அந்த மாரி ஒரு விஷயத்த கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. பேசிக்கா என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த கட்சிக்காரன் ரூ. 1000 குடுத்தான், இந்த கட்சிக்காரன் ரூ. 2000 குடுத்தான். அவ்வளோதானே யோசிப்பீங்க. வேற ஏதாவது யோசிப்பீங்களா? எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க அது வந்து அவங்க வீட்டு சொத்தோ, அவங்க அப்பா வீட்டு சொத்தோ எடுத்து குடுக்கல. நீங்க குடுக்குற காச தான் ரிட்டர்ன் அவன் குடுக்குறான். இப்ப ரூ. 1000 குடுத்துட்டு அவன் உன் தலைமையில ரூ. 1,00,000 கடன வச்சுட்டு போயிடுவான். அது உனக்கே தெரியாது. இப்போ உன் பொறந்த குழந்தைய சம்மந்தமே இல்ல இருக்காது. ஆனா அந்த பொறந்த குழந்தை தலைமையில ரூ. 1,00,000 ரூ. 1,50,000 கடன் இருக்கும். ம். என்ன பண்ண முடியும்? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஓட்டு போடுறப்போ ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வருவானே தவிர, ஓட்டு வாங்கி அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டான். நீ தான் அவன தேடி போவ. ம். நீ தேடி போனாலும் அவன் வீட்டு நாய்க்கு குடுக்குற மரியாதை கூட உனக்கு தரமாட்டான். ஏன்னா, அந்த 5 வருஷம் அவனால என்ன வேணா பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஓட்டோட வேல்யூ உனக்கு போடுறவனுக்கு தெரியாது. அந்த ஓட்டு வாங்குறான் பாரு, அவனுக்கு மட்டும் தான் அந்த ஓட்டோட வேல்யூவே தெரியும். இப்போ பேசிக்கா நம்ம புக்லலாம் நெறைய படிச்சிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி. அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நாட்டு மக்கள சரியான வழி பாதையில கூட்டிட்டு போறதுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவனை என்ன சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல நெறைய விதமான அ இதெல்லாம் பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதே சேம் சினாரியோ தான் இப்போ பொலிட்டிக்ஸ்ல இருக்குது. ஆனா இப்போ இருக்கிற பொலிட்டிக்ஸ்ல நம்ம பார்ப்போமா, இப்போ ஒருத்தனை செலக்ட் பண்றோம். இப்போ பிஎம் ஆக்குறோம், சிஎம் ஆக்குறோம்னா அவனுக்கு அந்த குவாலிட்டி இருக்குதா? அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? இல்ல இவன் நம்மள சரியான வழியில நடத்தி கூட்டிட்டு போவானா? இல்ல நம்ம தலைமையில இருக்கிற ரூ. 1,00,000 கூட அந்த ரூ. 10,00,000 மாத்துவானா? இல்ல இருக்கிற நம்ம சுமைய குறைப்பானா? எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஜஸ்ட் வந்தானா போடா ஒரு ஓட்டு தானே, போட்டா போடுறோம், போடலன்னா போறோம். 5 வருஷம் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அந்த இம்பேக்ட் உங்களுக்கு புரியாது. அந்த இப்போ எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொல்றேன். அந்த காலத்துல பெட்ரோலால, டீசலால எவ்வளோ இருந்துச்சு? ரூ. 50 ரூ. 60ல நம்ம போட்டுட்டு இருந்தோம். அப்போ நம்ம சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு? ரூ. 10,000 தான் இருந்துச்சு. இப்போ அதே டீசலோட விலை இப்போ ரூ. 100 ரூ. 110 இருக்கு. அது இப்போ நம்ம சம்பளம் என்ன இருக்குது? அதே ரூ. 15 தான். நம்ம சம்பளமும் உயரல. ஆனா நம்ம நாட்டை தேர்ந்தெடுக்கிற தலைவனால நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே மாறி இருக்குது. நம்ம மட்டும்தான் மாறல. வேலைக்காரன்ல ஃபாத் ஃபாசில் நம்ம சொல்லுவாங்க. இந்த முட்டாள் ஜனங்களுக்கு நம்ம மாறுற வரைக்குமே நம்ம சுத்தி இருக்கிறது எதுவுமே மாறாதுன்ற டைலாக் சொல்லுவார். அது 200% உண்மை. ஏன்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடியே ஜந்தர் மந்தர்ல நடந்துகிட்டு இருக்கிறது போராட்டம். பல பேர் இப்போ கட்சி எப்படி இருக்குதுன்னா, மதத்தின் பேரால கட்சி வளர்க்குறாங்க. ஆனா உன் மதத்தை வளர்க்கறதுக்காக அவன் கட்சியில உன் மதத்தை வச்சுதான் அவன் பேரம் பேசி அவன் ஜெயிக்கிறானே தவிர, ஆனா உன் மதத்தை வளர்க்கறதுக்கு கிடையாது. அவன் புள்ளையோட வயிற்ற ரொப்புறதுக்காக மட்டும் தான் உன்னை பயன்படுத்திக்கிறானே தவிர, உன்னை ஒரு பொருளா கூட அவன் மதிக்கிறது இல்லை.